சேலம் ஓமலூர் சாலையில் போத்தீஸிற்கு எதிரில் பல் மருத்துவ சிகிச்சை அளிப்பதில் புகழ்பெற்று விளங்கும் பல் மருத்துவமனை டாக்டர் வி மோகன் பாபுஸ் வைரம் டென்டல் கேர் ஹைடெக் ரூட் கெனால் சென்டர் ஆகும். இப்பல் மருத்துவமனை பற்றிய சிறப்பு தொகுப்பினை இன்றைய நிகழ்ச்சியில் நேயர்களுக்கு வழங்குகிறோம். வணக்கம், நான் டாக்டர் மோகன் பாபு, பல் மருத்துவர், சிறப்பு வேர் சிகிச்சை நிபுணர். இது வைரம் டென்டல் கேர், இட்ஸ் ஹைடெக் ரூட் கெனால் சென்டர், சிறப்பு வேர் சிகிச்சை மையம். இது 2011 மக்களுக்கு சிறப்பான சேவைகளை தொடர்ந்து வழங்கிக்கிட்டு இருக்கு. வைரம் பல் மருத்துவமனையில் நம்ம அனைத்து நபர்களுக்கும் சிகிச்சைகள் பண்ணுறோம். பல் சிகிச்சைகள் குழந்தைகள் முதல் வயதானவர்கள் வரை அனைவருக்கும் பண்ணுறோம். இதில் வேர் சிகிச்சைகளுக்கு மிகவும் சிறப்பு கவனம் கொடுத்து செய்கிறோம். இங்கே செய்யக்கூடிய சிறப்பு வேர் சிகிச்சைகள் கிட்டத்தட்ட வெஸ்டர்ன் கண்ட்ரீஸில், டெவலப்டு கண்ட்ரீஸில் எந்த அளவுக்கு தரமான சிகிச்சைகள் கிடைக்குமோ அதே தரம் இங்கேயும் கிடைக்கும். பல் மருத்துவரை நாடி போகிற பெரும்பாலான பல் பிரச்சனை உள்ள நபர்களுக்கு தேவையான சிகிச்சை என்னவா இருக்குதுன்னு பார்த்திங்கன்னா வேர் சிகிச்சை தான். இது எதுக்குன்னாக்க பல்லில் வலி, பல்லில் வீக்கம், சொத்தை ஆழமாக போனதுனால வரக்கூடிய இந்த பிரச்சனைகளை சரி பண்ணுறதுக்கு பெரும்பான்மையான சமயங்களில் வேர் சிகிச்சைகள் தேவைப்படுது. வேர் சிகிச்சையில் என்ன பண்ணுவீங்க அப்படின்னு நிறைய பேர்த்தோடைய கேள்வி. வேரை நீக்கிடுவீங்களா அப்படின்னும் சில பேர் கேட்குறாங்க. அந்த மாதிரி நீக்க போகிறது கிடையாது. வேரில் உள்ள இன்ஃபெக்ஷனை மட்டும்தான் நீக்க போகிறோம். என்னன்னு கேட்டிங்கன்னா, பல்லில் 3 லேயரில் இருக்குன்னு சொல்லியிருக்கோம் இல்லையா, அந்த பல்லில் 3வது லேயரில் தான் வேறு, பல்லோட நரம்பு, பல் ரத்த ஓட்ட சம்மந்தமான விஷயங்கள் எல்லாமே இருக்கும். அந்த இடத்துல சொத்தை பரவும் பொழுது தான் அந்த இடமெல்லாம் நமக்கு இன்ஃபெக்ஷன் ஆகி கெட்டுப்போன மாதிரி ஆயிரும். ஸோ அது எப்படி ஆகும்னா, இப்போ நல்ல ரத்த ஓட்டம் இருந்த இடம் இது போல் ஆகிடும். ஸோ இந்த மாதிரி கெட்டுப்போன பகுதிகளை நீக்கிறது தான் நம்மளோட வேர் சிகிச்சை. பல் வேரை நம்ம நீக்கிறது இல்லை, பல் வேருக்குள்ளே உள்ள கெட்டுப்போன பகுதிகளையும் இன்ஃபெக்ஷனையும் நாம் நீக்கிட்டு அந்த இடத்த நம்ம அடைக்க போகிறோம். அதுதான் வேர் சிகிச்சை. குழந்தைங்களுக்கும் இது மாதிரியான பிரச்சனைகள் வருது, அவங்களுக்கும் வேர் சிகிச்சை பண்ண வேண்டிய சூழ்நிலைகள் வருது. அப்போ கேட்குற கேள்வி என்னென்னா, இந்த பல்லு விழ போகிற பல்லு தானே, விழுந்து வேறு பல்லு முளைக்க தானே போகுது, அப்புறம் எதுக்கு இந்த பல்லுக்கு நம்ம காப்பாற்றணும் அப்படிங்கிறது. குழந்தைங்களாக இருந்தாலும் அடுத்த பல்லு வர்றதுக்கு சில வருஷங்கள் ஆகும். அது வரைக்கும் அந்த குழந்தையும் நல்லபடியாக சாப்பிடணும், அதுக்கு பல்லு முக்கியம். அது ஒரு காரணம். ரெண்டாவது, சப்போஸ் அந்த பல்லு வர்றதுக்கு நாட்கள் இருக்குது, வருஷங்கள் இருக்குது, அதுக்கு முன்னாடி இந்த பல்லை எடுத்துட்டோம் அப்படின்னாக்க அடியிலிருந்து வர்ற பர்மனன்ட் பல்லுக்கு வலி தெரியாது, கொஞ்சம் முன்ன பின்ன முளைக்கிறதுக்கு, கோணல் மணலாக முளைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ இந்த 2 காரணத்துக்காகவும் பால் பல்லாக இருந்தாலும் அதுக்கு வேர் சிகிச்சை பண்ணி காப்பாற்ற வேண்டியது அவசியம். இதோடு சேர்ந்து வயசானவங்களும் இருக்காங்க. அவங்களுக்கு இப்போ பல் வயசானவங்க தானே, எனக்கு பல்ல எடுத்துடலாமே அப்படின்னு அவங்களே ஃபீல் பண்ணுறது உண்டு. பட் அவங்களுடைய பல்லாக இருந்தாலும் நம்ம காப்பாற்ற தான் வேணும். அவங்களும் சாப்பிடணும். சாப்பிட்றதுக்கு எல்லாத்துக்குமே பல் முக்கியம். சில பேர்த்தோடைய கம்ப்ளைண்ட் என்னென்னா, பல்லு நிறம் மாறி இருக்குது அப்படிங்கிறது. சில சமயங்களில் அது கருப்பாவோ நீல கலர்லேயோ இருக்குது. இது ஏன்னா அந்த பல்லு சின்ன வயசுலேயோ இல்லை சில காலங்களுக்கு முன்னாடியோ அடிபட்டிருக்கும். அதன் காரணமாக அதனுடைய பல்லு உயிர்த்தன்மையை இழந்திருக்கும். அதனால் அந்த பல்லு கருப்பாவோ இல்லை நீல நிறமாவோ மாறி இருக்கும். இவங்களுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா, அந்த பல்லுக்கு முதல்ல வேர் சிகிச்சை பண்ணி அந்த உள்ளார உள்ள கெட்டுப்போன பகுதிகளெல்லாம் நீக்கிட்டு நான் வைட்டல் ப்ளீச்சிங் அப்படிங்கிற ஒரு ட்ரீட்மெண்ட் இருக்குது. அதன் மூலமாக அந்த நிறம் மாறின பல்லை வெளுப்பாக்க முடியும். ஒருவேளை அந்த நிறமாற்றம் ரொம்ப அதிகமாக இருக்குது அப்படின்னா அந்த பல்லுக்கு நம்ம கேப் இல்லை க்ரவுன் போட்டு கூட அந்த பல்லை நம்ம நார்மல் நிலத்துக்கு கொண்டு வர முடியும். ஆனால் மற்றவங்களுக்கு சில பேர்த்துக்கு பார்த்தீங்க அப்படின்னா மஞ்சளாவோ பழுப்பாவோ இருக்கும். இதுக்கு உண்டான காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, டென்டல் ஃப்ளோரோசிஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இதுக்கு என்ன ரீசன் அப்படின்னா, அவங்களுடைய நிலத்தடி நீரில் அவங்க குடித்த தண்ணீரில் ஃப்ளோரைடு அப்படிங்கிற உப்பு ஜாஸ்தியாக இருந்திருக்கலாம். அது அவங்க பல்லில் படிஞ்சதன் காரணமாக நாள்பட்ட அந்த பல்லினுடைய நிறம் மஞ்சளாவோ இல்லை பழுப்பாவோ மாறி இருக்கலாம். இவங்களுக்கு ரூட் கனால் ட்ரீட்மெண்ட் தேவைப்படாது. பல்ல மேல்புறமாக இருந்தே நம்ம ப்ளீச்சிங் அப்படிங்கிற ஒரு ட்ரீட்மெண்ட் பண்ணி நார்மல் நிறத்துக்கு கொண்டு வர முடியும். ஒருவேளை பல்லில் சில சிதைவுகள் எல்லாம் நடக்கிறதுக்கும் வாய்ப்புண்டு ஃப்ளோரோசிஸில். அது மாதிரி இருந்ததுனாக்க
அவங்களுக்கு வெனீர்ஸ் அப்படிங்கிற ஒரு ட்ரீட்மெண்ட் பண்ணி அவங்கள நார்மல் பல் மாதிரியே ஆக்கிட முடியும். சில சமயங்களில் பல்லு வலி வந்ததுக்கு அப்புறமேட்டும் கூட பல் மருத்துவரை பார்க்காம மெடிக்கல் ஸ்டோரில் தானாகவே மருந்துகள் வாங்கி சாப்பிட்டு இந்த பல் வலியை ஆத்துறான் அப்படின்னு சொல்லிட்டு நீண்ட நாட்கள் அந்த மருந்தை சாப்பிட்டு ரொம்ப நாளாக அந்த பல்லுக்கு சிகிச்சையே பண்ணாமல் காலம் கடத்துறவங்களும் இருக்காங்க. அவங்களுக்கு என்ன ஆகுது அப்படின்னா அந்த பல்லுக்குள்ளார அந்த இன்ஃபெக்ஷன் நிறைய வளர்ந்து அந்த பல்லை தாண்டி எலும்புக்குள்ளார சீல் கட்ட ஆரம்பிக்கும். இது சில சமயங்களில் கட்டியாகவும் மாறும். ஸோ இந்த மாதிரி சுச்சுவேஷனில் நம்ம பல்லை காப்பாற்ற முடியாமல் கூட போகலாம். இல்லை அதில் உள்ள இன்ஃபெக்ஷன் ரத்தத்தில் கூட கலந்து உங்களுக்கு பெரிய ஆபத்தையுமே கூட ஆரம்பிக்கலாம். ஸோ அதுக்காக இந்த மாதிரி மருந்துகள் சாப்பிட்டு மேபி கொஞ்ச நாளைக்கு அது அட்வைசபிள் இல்லை அப்படின்னாலும் கொஞ்ச நாளைக்கு வேணால் ஒரு வேளை நீங்கள் அதை கடைபிடிக்கலாம். ஆனால் நீண்ட நாட்களுக்கு அதை பண்ண முடியாது. மருத்துவரை பார்த்து சரியான சிகிச்சையை பண்ணிக்க வேண்டியது அவசியம். சில பேர்த்துக்கு மால் அலைன்மெண்ட், அதாவது பற்கள் வந்துட்டு தெத்து பல்லவோ முன்ன பின்ன இருக்கிறதோ சந்து பல்லவோ இருக்கிறது உண்டு. அவங்களுக்கெல்லாம் வந்துட்டு நம்ம பிரேசஸ் ஆர்த்தோடான்டிக் ட்ரீட்மெண்ட் பண்ணி அதை நம்ம சரி பண்ண வேண்டிய சூழ்நிலை இருக்கும். இந்த பிரேசஸ் அதாவது கம்பி கட்டுற ட்ரீட்மெண்ட்டுன்னு சொல்லுவாங்க பொதுவில். அப்படி பண்ணுறதன் மூலமாக நம்ம முன்னாடி பண்ணிக்கிட்டு இருந்தோம் ட்ரீட்மெண்ட்டு. இப்போ அதுக்கு நியூ டெக்னாலஜிஸ் வந்திருக்கு. அதுக்கு பேர் அலைனர்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த அலைனர்ஸில் என்ன அட்வான்டேஜஸ் நமக்கு இருக்குது அப்படிங்கிறதுனா, அலைனர்ஸ் நீங்கள் போட்டிருக்கிறதே சில சமயங்களில் வெளியில் தெரியாது. ரெண்டாவது, இது ரிமூவபிள், நீங்கள் கலட்ட முடியும். இதை அதனால் நீங்கள் சப்போஸ் எங்கேயாவது இன்டர்வியூக்கு போகணும் இல்லை ஏதாவது ஒரு ஃபங்க்ஷனுக்கு போகணும் அப்படின்னா நீங்கள் அந்த குறிப்பிட்ட சமயத்தில் மட்டும் கழட்டிட்டு அந்த அட்டன் பண்ணிவிட்டு நீங்கள் உடனே நீங்கள் போட்டுக்கலாம். அதே போல் இதில் ஃபுட் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் கிடையாது. நீங்கள் சப்போஸ் பிரேசஸ் போட்டிருந்தீங்கன்னாக்க சில கடினமான பொருட்களை நீங்கள் சாப்பிட முடியாது. இதில் வந்துட்டு நீங்கள் கழட்டி வச்சுட்டு தேவையானது என்னவோ அத்தனையும் நீங்கள் சாப்பிட்டு திரும்ப நீங்கள் இதை போட்டுக்கலாம். ஒருவேளை இந்த சாப்பிட்ட பொருட்கள் அதில் உக்காந்துருக்கு அப்படின்னா அதன் மூலமாக சில மேபி பேட் ஸ்மெல்ஸ் வரத்துக்கும் வாய்ப்பு இருக்குது. சப்போஸ் அதை சுற்றி பிரேசஸ் ட்ரீட்மெண்ட், அதாவது அந்த கம்பி கட்டுற ட்ரீட்மெண்ட் பண்ணிகிட்டு இருக்கீங்க அப்படின்னாக்க மந்த்லி விசிட் ரொம்ப முக்கியம். எவ்ரி மந்த் நீங்கள் டாக்டரை பார்த்தே ஆகணும். ஒருவேளை அலைனர் ட்ரீட்மெண்ட் நம்ம பண்ணிக்கிறோம் அப்படின்னாக்க நம்ம ஒருவேளை வெளிநாட்டில் இருந்தாலும் இந்த ட்ரீட்மெண்ட்டை நம்மளால் கண்டினியூ பண்ண முடியும். அதுக்கப்புறம் பல்ல பிரேசஸை ரிமூவ் பண்ணதுக்கப்புறமேட்டு அதனுடைய சில பகுதிகள் நம்ம பல்லு மேலேயே ஒட்டி இருக்கிறதுக்கு சான்சஸ் இருக்குது. அதை நம்ம சரியாக நீக்க வேண்டியது அவசியம். பிரேசஸ் அதாவது கம்பி கட்டுற ட்ரீட்மெண்ட்டை ஒருவேளை நம்ம வந்துட்டு அலைனர் பண்ணியிருந்தோம்னா அதுக்கு வாய்ப்புகளே கிடையாது. கடைசியாக ரொம்ப முக்கியம் என்ன அப்படின்னா, கம்பி கட்டுற ட்ரீட்மெண்ட் பண்ணியிருக்கும் பொழுது அந்த கம்பியினுடைய உறுத்தல்கள் நமக்கு அந்த 1 வருஷமோ 1.5 வருஷமோ 2 வருஷமோ அந்த ட்ரீட்மெண்ட் முடிகிற வரைக்கும் நமக்கு இருக்க வாய்ப்புண்டு. அலைனர்ஸில் அந்த மாதிரி உறுத்தல்கள் எதுவும் இருக்காது. ரொம்பவுமே கம்ஃபர்டபுளாக இருக்கும். காம்போ மீல்ஸ் ஆஃபர், இது என்னவோ சாப்பிட்றவங்களுக்கு கொடுத்த ஆஃபர் மாதிரி தெரியல, டென்டிஸ்ட்டுக்கு கொடுத்த ஆஃபர் மாதிரி தெரியுது. ஏன்னு கேட்டிங்கன்னா, சாப்பாட்டோடு சேர்த்து நீங்கள் கார்பனேட் ட்ரிங்க்ஸ் குடிக்கிறீங்க அப்படின்னா பல்லு நிறைய தெரியும், பல்லில் நிறைய பிரச்சனைகள் வரும். அதன் மூலமாக நீங்கள் பல் டாக்டரை அடிக்கடி சந்திக்க வேண்டிய சூழ்நிலை வரும். அதனால் சாப்பிடும் பொழுது கார்பனேட்டட் ட்ரிங்க்ஸ் குடிக்காதீங்க. சாப்பிட்டு முடிச்சுட்டு அதன் பிறகு வேணும்னா தேவைப்பட்ட கார்பனேட்டட் ட்ரிங்க்ஸ் குடிச்சிடுங்க. அதனால் உங்களுக்கு பற்பிரச்சனைகள் ஏற்படாமல் தவிர்க்க முடியும். கார்பனேட்டட் ட்ரிங்க்ஸ் குடிச்சிங்க அப்படின்னா அதுக்கப்புறம் ஒரு அரை மணி நேரத்துக்கு நீங்கள் வேறு எதுவுமே சாப்பிடாமல் இருக்கிறது ரொம்ப நல்லது. Hi, this is Rani Gopinath from Salem. From birth, I used to have too many dental problems, maybe because of my jaw formation னு சொன்னாங்க. ஸோ நிறைய ப்ராப்ளம்ஸ் ஃபேஸ் பண்ணிட்டு இருந்தேன். நான் பார்க்காத டென்டிஸ்டே இல்லை சேலத்துலன்னு கூட சொல்லலாம். And finally, I came to know about Vyram Dental Clinic, Dr. Mohan Babu. Surprised to know that he is a specialist in RCT. இப்படி இவ்வளோ நாள் எனக்கு தெரியாமல் போச்சுன்னு ரொம்ப ஆச்சரியமாக இருந்துச்சு. I just wanted to have a try here. Once I came here, என்னோட ப்ரொசீஜர்ஸ் எல்லாம் the way doctor diagnosed and analyzed every problems, ரொம்ப நிதானமாக பேஷண்ட்டாக பொறுமையாக ஒன்றையும் எக்ஸ்பிளைன் பண்ணி இதுதான் பண்ண போகிறாங்க மேடம் அப்படின்னு சொல்லி அவங்க செஞ்ச ஒவ்வொரு ட்ரீட்மெண்ட்டுமே ஐ எம் ரியலி வெரி ஹாப்பி. And I never repeated for the same problem to this doctor. எனக்கு அதுவே பெரிய ரிலீஃபாக இருந்துச்சு. And I strongly recommend Vyram Dental Clinic for all your dental problems. I think you will find a good solution here. Thank you.